அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலல் ஸலாத் ஹய்ய அலல் ஸலாத் ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவருக்கு எதிர்த்தோராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்மா தினத்தன்றைக்கு ஒன்று கொண்டிருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டலோட்டுமாக பிரார்த்தனை செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் இந்த ஜும்மாவில் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அவனை வணங்கி வழிபடக்கூடிய முஸ்லிம்களாக இன்றைக்கு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை இலக்காக கொண்டு எதை அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆயுள் காலத்தை முழுவதும் நமக்கு விவரம் தெரிந்ததில் இருந்து இதுதான் நல்லது இது கெட்டது என்று பிரித்தறியக்கூடிய அந்த பக்குவம் வந்ததில் இருந்து மரணிக்கிற வரை மரணிக்கிற தருவாயில் ஆரோக்கியத்தோடு நல்ல அமல்களை செய்கிற வாய்ப்பை இறைவன் கொடுத்திருப்பானே. ஆனால் அதுவரை நாம் போராடக்கூடிய நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான். எதற்காக? நாளை மறுமையில் இறைவனிடத்தில் நாம் அந்த சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் கொடுக்கிற அந்த பரிசு அந்த வெகுமதி
உலகில் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த மக்களுக்கு இறைவன் அந்த வெகுமதியை தரவிருக்கிறான். அது மாதிரியான ஒரு நிலைக்குத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற நிலை என்னவென்றால், அல்லாஹுவை முன்னிறுத்தி அல்லாஹ்வுக்காக என்கிற ஒரு நிலை இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். நீங்க ஒட்டுமொத்த ஆயுள் காலத்தையும் 60 to 70 தாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 60 to 70ங்கிறாங்க. அதற்கு மேலே இருப்பவர்களும் இருக்கிறார்கள், விதிவிலக்காக இருக்கத்தான் செய்கிறார்கள். செய்யக்கூடிய அமல்கள், வாழக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது ஒரு முஸ்லிமுடையது? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என்று சொல்லிவிட்டு, முஸ்லிமுடைய பண்புகள் நிறைய நம்ம கேள்விப்படுறோம், உரைகள்ல கேட்டிருக்கிறோம், குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக படித்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில குறிப்பிடுறாங்க, மன் அஹப்பலில்லாஹ் வ அபகலில்லாஹ் வ அத்தாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ் ஃபக்த் இஸ்தக்மலல் ஈமான். நபிகள் ஒரே ஒரு செய்தியிலே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? யார் உண்மையான முஸ்லிம் தெரியுமா? முஸ்லிமுடைய பண்பு என்ன தெரியுமா? அவனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? மன் அஹப்பலில்லாஹ், உங்களில் யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறார்களோ, வ அபகலில்லாஹ், உங்களில் யார் அல்லாஹ்விற்காக வெறுக்கிறாரோ, வ அத்தாலில்லாஹ், உங்களில் யார் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறாரோ, வ மனஅலில்லாஹ், உங்களில் யார் அல்லாஹ்விற்காக தடுத்துக் கொள்கிறாரோ இவர்தான் உண்மையான முஸ்லீம். அப்படி இருப்பாரையானால் ஃபக்த் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இன்றைக்கு இந்த செய்தியோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த செய்தியோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் நம்மில ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கொள்கை உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் கடந்த காலங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் அதை பற்றி பேசத்தான் செய்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பரிபூர்ணப்படுத்தியவனுடைய தன்மைகளை குறிப்பிடுகிற பொழுது, அல்லாஹ்வுக்காக நேசித்தாயா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். யார் நேசிக்கிறார்களோ அப்படிங்கிற கேள்வி தான் அந்த ஹதீஸிடம் பெறுது. இன்றைக்கு நாம் அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. இஸ்லாமினுடைய ஒரு உபதேசம் மற்றொரு உபதேசத்தோடு தொடர்புடையதா இருக்கும். இஸ்லாத்துல சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இறைவனோ இறை தூதரோ பேசுவது கிடையாது. அது இறைவனுக்கு அழகில்லை, இல்ல அது இறைவனுடைய தன்மைகளே வராதில்லை. முரண்படுற விஷயங்கள் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. ஒன்றோடு ஒன்று பொருந்தாத விஷயங்கள் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக, ஒன்றோடு ஒன்று பொருந்தி போகக்கூடியதாகத்தான் இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு நம்முடைய மனைவியை நேசிக்கிறோம். ஏன் நேசிக்கிறோம்? உலகத்தினுடைய சில இன்பங்களை அவர்களிடத்திலிருந்து நமக்கும் நம்மிடத்திலிருந்தும் அவர்களுக்கும் இறைவன் வைத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்கிறான். அதற்காக நேசிக்கிறோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவல உணவை ஊட்டுகிறீர்களோ, ஒரு வாய் ஒரு நம்ம ஒரு தட்டில் ஒரு அரை கரண்டி 10 கரண்டி சோறு போட்டு சாப்பிட்றோம்னா 20 வாய் வரும்னு வைங்களேன். ஒரு கவல உணவு, ஒரு வாய் உணவை யார் உங்களுடைய மனைவிக்கு ஊட்டி விடுகிறார்களோ அது தர்மமாக அமைந்து விடுகிறது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் நேசிக்கணும்ட்டு. அந்த நேசத்தை எப்படி வலுப்படுத்த வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ்வே சொல்லித்தராங்க. நேசம் எப்படி வலுப்படும்? நம்ம சாப்பிட்றோம், ஒரு இடத்துல இருக்கிறோம், சாப்பாடு நேரத்துக்கு நமக்கு அழைப்பு வரும், தொலைபேசி மூலமாக கைபேசியின் மூலமாக. எடுத்து சாப்பிட்டீங்களா, சாப்பிட வருவீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க சமைச்சு வச்சு நமக்காக காத்து கொண்டிருப்பார்கள், நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நம்ம கூப்பிட்டு கேட்கிறோமா, சாப்பிட்டியாமா அப்படின்ட்டு, இல்லை நான் வரைக்கும் லேட் ஆகும் நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்றோமா? இதெல்லாம் ஒரு சிறிய சிறிய விஷயங்கள், விளைவு ஏற்படுது, சண்டை ஏற்படுகிறதுனால நம்ம பேசுறோம் இல்ல. இது போன்ற நெருக்கங்கள், இது போன்ற உறவை மதிக்கிற விஷயங்களிலே தெளிவாக நாம் இருக்கிற பொழுது
ஏற்படக்கூடிய இந்த சின்னஞ்சிறிய சண்டைகள் கூட வராது. ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க, ஒரு கவலை உணவை நீ அவருக்காக வேண்டி ஊட்டி விடுவாயானால் அது உனக்கு தர்மமாக அமைந்து விடுகிறது. இது மனைவிக்கு சொல்லப்படுகிறது. மனைவிக்கு உண்டான உடுத்தக்கூடிய உடை, அவள் இருக்கக்கூடிய இருப்பிடம், எல்லாவற்றுக்கும் யார் பொறுப்பாளர்? அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆண்கள் தான், அது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கடமை என்று இஸ்லாம் சொல்கிறது. இது வெறும் மனைவிக்கு மட்டும், மனைவியுடைய விஷயத்துல மட்டும் பாருங்க, அவர்களோடு நாம் உறவு வைப்பதில் இருந்து, அவர்களுக்கு ஒரு கவலை உணவு கொடுப்பதில் இருந்து, உடை கொடுப்பதில் இருந்து, இருக்கக்கூடிய இருப்பிடத்தை சரியான முறையில் அமைத்துக் கொடுப்பதில் இருந்து, அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து எல்லாவற்றையும் மனைவியோடு நாம் இருக்க வேண்டும். வேற செய்திகளை பாருங்க. இதுக்குத்தான் சொன்னா இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயம் மற்ற விஷயங்களோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களுடைய ஒவ்வொருவரும் பொறுப்பாளர். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றால் இதுவும் தான் பொறுப்பு. மனைவியை நாம் சரியாக கவனித்துக் கொண்டோமா என்கிற கேள்வி அல்லாஹ்விடத்தில் இருக்கும். உடல்நிலை சரியில்லாத பொழுது மருந்துகளை வாங்கி தர வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் எப்படி சொல்கிறது பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில அல்லாஹ்வுக்காக நேசிக்கணுங்கிறாங்க. இது வெறும் கணவன் மனைவியை பற்றி மாத்திரம்தான் நான் இங்கே சொல்கிறேன். அடுத்து பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், அண்டை வீட்டார் இருக்கிறார்கள், நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறார்கள், தூரத்து உறவினர்கள் இருக்கிறார்கள். எல்லோரோடும் நட்பு பாராட்ட வேண்டும், எல்லோரோடும் அன்பு செலுத்த வேண்டும், நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்கிற இந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தை என்பது இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. நான் இங்க எதை குறிப்பிடுகிறேன்? வெறும் ஒரு கணவன் மனைவியோடு இருக்கிற அந்த உறவு முறை, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம், நேசம், தமிழ்ல சொல்ல காதல்ங்கிறோம். இந்த காதலை ஒருவர் மற்றொருவருக்கு மாறி மாறி தருவது கணவனும் மனைவியும் தான். உண்மையாலுமே அது விஷயத்துல மாத்திரமே இஸ்லாம் இவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும், தொடர்புடையதாக மற்ற செய்திகள் எல்லாம் சொல்கிறது என்றால், அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய நேசம் அல்லாஹ்வுக்கானதாக இருக்கிறதா? ஏன்னா அது ஒரு கவலை உணவு ஊற்றுறோம், அதனால் நம்முடைய உறவு பலப்படுவதோடு அல்லாஹ்விடத்தில் அதற்கு கூலி எழுதப்படுகிறது என்றால் எவ்வளவு லேசான மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் இப்பொழுதும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல செய்திகளை சொல்லலாம், அந்த செய்திகள் வருகிற பொழுது இவ்வளவு அருமையான மார்க்கமா, இவ்வளவு யதார்த்தத்தோடு இருக்கிற ஒரு மார்க்கமா என்று நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற மதங்கள் இப்படி சொல்லப்படுதா? மற்ற மதங்கள் எல்லாம் இல்லை, பெண்களுக்கு உண்டான உரிமை மற்ற மதங்களிலே சரியாக கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாயின் பொழுது தனியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கும் நிறைய சமூகங்களில், இன்றைக்கும் நிறைய ஜாதி வாரியாக இருக்கிறார்கள். வெளியே வரக்கூட கிறிஸ்டியன்ல கூட அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மாற்றம் இருக்கிறது. இயேசுவின் முன்னால் எல்லாரும் சமம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அவர்களும் கூட இது போன்று அந்த பெண்களுக்கு உண்டான அந்த உடல் உபாதைகள் ஏற்படுகிற பொழுது வீட்டுக்குள்ளதான் இருக்கணுங்கிறாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி எல்லாம் இல்லை. தொழுகை மாத்திரம்தான் அவர்களுக்கு இல்லை, மற்ற எல்லா நல்லது நிகழ்ச்சி நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் அவர்கள் கலந்து கொள்ளலாம். எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் என்று பாருங்கள் இஸ்லாம். எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், ஒரு விஷயம் மற்ற விஷயத்தோடு தொடர்புடையதான் இருக்கும், தொடர்பு இல்லாமல் இருக்காது. அது தனியாகவோ அதை வைத்து வேறொன்றை புரிந்து கொள்ளவோ முடியாது. ஒரு விஷயத்தை நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள் என்றால் வேறொரு செய்தியோடு அதற்கு தொடர்பு இருக்கும். இந்த நேசம் கணவன் மனைவி மாத்திரமல்ல, பிள்ளைகளோடு நாம் வைக்கக்கூடிய நேசம். அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கிறோம், அதற்கு அல்லாஹ் கூலியை தருகிறான். அதுதான் பெரிய விஷயம். உங்களுடைய யாருடைய நேசம் அல்லாஹ்வுக்காக அமைந்ததோ அப்படிங்கிறது அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல நேசித்தால் என்ன, கூலி வழங்கப்படுகிறதா வழங்கப்படலையா, அதெல்லாம் அந்த ஹதீஸ்ல வரல. ஆனால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஒரு சகோதரரை சந்திப்பதற்காக இங்க இருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு போறோம்னு வைங்க, உடுமலைப்பேட்டைக்கு போறோம்னு வைங்க, நம்மோடு ஒரு வானவரை இறைவன் அனுப்புகிறான், அதற்கு நன்மை எழுதப்படுகிறது. எவ்வளவு விஷயங்கள், இதெல்லாம் நேசம் இல்லாம போவோமா?
ஒருவரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒரு வீட்டு வாசல மிதிக்க மாட்டோம், அவரை பார்த்தா முகத்தை திருப்பிக்குவோம். அப்ப நாம் நேசிக்கக்கூடியவர்களிடத்துல எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டலை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது அதற்குண்டான கூலி உங்களுக்கு என்னவெல்லாம் வழங்கப்பட வேண்டுமோ அது சற்றும் குறையாமல் முழுமையாக வழங்கப்படுகிறது. நேசிக்கக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக விரும்பக்கூடியவர்கள் விரும்பாம இருப்பாங்களா? விரும்பாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில இருந்து, எதிர்காலத்திற்கு தேவையான கல்வியில இருந்து, அவர்கள் உடுத்துகிற உணவு, உடுத்துகிற உடை, உண்ணுகிற உணவு எல்லாம் யார் பொறுப்பு? அந்த தகப்பன் பொறுப்பு. அப்ப அந்த பிள்ளையின் மீது அவர் வைக்கக்கூடிய நேசமும் அல்லாஹ்வுக்கானதாக இருக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்திற்கு, யார் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்கிறாரோ, பொதுவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாரு, இது வேற ஹதீஸ் தானே. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றோடு இன்னொன்றை பொருத்தி பார்க்கிற ஒரு நன்மையை பெற்றுத் தருகிற விஷயங்கள் சொல்றாங்க பாருங்க. யார் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்கிறார்களோ அது எல்லாம் நன்மை. குடும்பத்துக்கு போகும்பொழுது, பாதையில போகிற பொழுது ஒரு பழங்கள் வித்துட்டு இருக்கிறாங்க, அந்த பழத்தை வாங்கிட்டு போய் கொடுக்கிறோம், நம்மளும் தான் அதுல பயனடைகிறோம், நம்மளும் பசியாடுறோம், நம்மளும் சாப்பிடுறோம், நமக்கு பிடிச்சதை கூட வாங்கிட்டு போறோம் வைங்களேன். குடும்பத்திற்காக நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் தர்மமாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், அப்ப இதெல்லாம் எந்த அளவிற்கு ஒன்று மற்றொன்றோடு தொடர்புடைய விஷயங்களாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நாம் நேசித்து விட்டோம் என்றால் இதுவெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். அடுத்தடுத்து இதோடு தொடர்புடைய விஷயங்களுக்கு எல்லாம் நன்மை எழுதப்படுகிறது. அடுத்து பெற்றோர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிர்ருல் வாலிதை அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல்கள் எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கும் பொழுது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுவது. அடுத்து என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? பிர்ருல் வாலிதை, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்மை செய்வது, உபகாரம் செய்வது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களா, மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, அவருக்கு தேவையான உணவை தருவது, மருந்து தேவைப்படுகிறதா, மருந்து தேவைப்படுகிற நேரத்திற்கு மருந்தை பெற்றுத் தருவது. இதெல்லாம் பெற்றோருக்கு நாம் செய்கிற வெளிப்படையான உபகாரங்கள், நன்மைகள். மறைமுகமா மனைவிக்கும் துவா செய்வோம், பிள்ளைக்கும் துவா செய்வோம், பெற்றோர்களுக்கும் துவா செய்வோம். இந்த துவாவையும் பாருங்கள், ஒரு முஸ்லிமான சகோதரர் கண்ணெதிரே இல்லாத ஒரு சகோதரருக்காக துவா செய்யும் பொழுது, இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து உங்களுடைய மனைவிக்கு தும்மா முடிச்சு துவா செய்யறீங்கன்னு வைங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு துவா செய்கிறீங்கன்னு வைங்க, மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி, யா அல்லாஹ், இவர் எதை மற்றவருக்காக கேட்டாரோ அதை இவருக்கும் கொடு. எப்படி இஸ்லாம் அழகாக வழி நடத்துகிறது என்பதை பாரு. நம்ம வழி தவறி போயிருப்போம், நாம் இஸ்லாம் சொல்கிற உபதேசங்களை உதாசீனப்படுத்தி இருப்போம், செய்திருக்க மாட்டோம். ஆனால் இஸ்லாம் எப்படி கரெக்டா மேப் போட்டு கொடுக்கும்ல, ஒரு ஊருக்கு நம்ம போனா கூகுள்ல மேப் போட்டா கரெக்டா இப்படி போகணும் இல்ல, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை பாதையை இஸ்லாம் சரியான முறையில நமக்கு அமைத்து தந்திருக்கிறது. நம்ம வழி தவறி இருப்போம் பாருங்க. விரும்புகிற ஒரு விஷயத்தை தொட்டு அவர்களை கவனிப்பது, அவர்களுக்கு தேவையானதை செய்வது, கடைசி அவர்களுக்கு துவா செய்கிறவரை ஆம் அவர்களுக்கு செய்யும் பொழுது கூட அல்லாஹ்வின் தூதர் அது உங்களுக்கும்பா, உங்களுக்கும் கிடைக்கும்பா, மலக்குமார்கள் இறங்கி ஆமீன் சொல்றாங்கப்பான்னு சொல்கிறார்கள் என்றால், அப்ப இந்த நேசிக்கிற விஷயத்துல எந்த அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். இன்னும் பாருங்க, நண்பர்களை நேசிக்கிறோம், அதுவும் அல்லாஹ்வுக்காக. அவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை, நம்மிடத்திலிருந்து அவனுக்கு நன்மைகள் கிடைக்கிறது. எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களை பொறுத்த அளவிற்கு. ஆக இப்படி எல்லா நேரம் பொதுவாக நாம் ஒருவர் மற்றொருவர் மீது, அவர் மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம். இது அண்டை வீட்டார நான் சொல்லல, அண்டை வீட்டாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த உலக ஆதாயமும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பில்லாத நேசம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனிடத்திலே உங்களுக்கு பரிபூர்ணமாக கூலி கிடைக்கும். நம்ம இதை உனக்கு செஞ்சா அதை நம்ம செய்யுமா அப்படிங்கறதுக்காக வேண்டி நாம் ஒருவரோடு நட்பு கொள்கிறோம் என்றால், ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அதற்கு நன்மை இல்லை. நாம் எதை எதிர்பார்த்தோமோ அது நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மன் அஹப்ப லில்லாஹ்,
யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாரோ, அதுதான் இங்க முழுமையான விஷயம். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். நபியோரிடத்துல பலமுறை சஹாபாக்கள் கேட்ட செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு உறவு இருக்கிறது, அந்த உறவை நான் ஒட்டி வாழ, இணைத்து வாழ ஆசைப்படுகிறேன். அவர்கள் என்னை துண்டிக்கிறார்கள், என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றாங்க? அல்லாஹ்வுக்காக நம்ம இணங்கி போறோம், அல்லாஹ்வுக்காக விருப்பம் வைக்கிறோம், விரும்புறோம், அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம். அந்த நேசம் நமக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நாம் அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடியவர்களாக கடைசி வரை இருக்க வேண்டும். இது எல்லாத்துட்டும் இதே நிலைமை தான். நபிகள் நாயகம் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, சபரத்துன் இலில்லுஹுமுல்லாஹு யௌம லா இல்ல இல்லா இல்லுஹு, நாளை நிழலே இல்லாத அந்த நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசினுடைய நிழலை தருவான். அல்லாஹ்வுடைய அரிசி எப்படிப்பட்டது? வசிய குர்சியு சமாவாத்து வல் அர்த். அந்த அல்லாஹ்வுடைய அரிசி என்பது வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சிம்மாசனம். நம்ம அரிசிங்கிறோம். அரிசிக்கு நேரடியான அர்த்தம் என்றால் நாற்காலி, குர்சிம்போம். ஒரு சிம்மாசனம், அமரக்கூடிய ஒரு சிம்மாசனம். இந்த அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கிறது, இது எந்த அளவிற்கு பிரம்மாண்டமானது என்றால், வசிய குர்சி சமாவாத்து வல் அர்த். ஆயத்துல் குர்சியை மோதிட்டு வந்தோம்னா அதுல தெரியும், அல்லாஹ்வுடைய அரிசி என்பது வானத்தையும் உள்ளடக்கும், பூமியும் உள்ளடக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய அரிசி. அந்த அரிசி நமக்கு எப்போது பயன்படும்? நாளை சூர் ஊதப்பட்டு எழுப்பப்பட்டு கியாமத் நாளிலே இறைவனிடத்திலே விசாரணைக்காக வேண்டி நாம் நிற்கும் பொழுது சூரியன் ஒரு ஜானுக்கு பக்கத்துல வரும். சூரியன் அந்த ஒரு ஜானுக்கு பக்கத்துலயோ அல்லது வேறு வேறு செய்திகளில மனிதனுக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கும். அந்த சூரிய வெப்பத்தின் காரணமாக அவர்கள் உடலில் இருந்து வேர்வைகள் வரும். அவரவர் செய்திருக்கிற பாவத்திற்கு தகுந்தாற் போல் முட்டிக்கால் வரைக்கும் இருக்கும், கணுக்கால் வரைக்கும் இருக்கும், இடுப்பு வரைக்கும் இருக்கும் என்றெல்லாம் ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அளவிற்கு சூரியன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நிழல் தரக்கூடிய இடம் வேணும் இல்ல? நிழல் கொடைகள் ஏன் கட்டி இருக்கோம்? இப்பவே பஸ் ஸ்டாப்புகள் எல்லாம் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் அரசாங்கத்தினுடைய திட்டமாகவே இருந்தது நிழல் கொடை. ஏன்னா சுட்டரிக்கிற வெயில இருந்து பஸ்ஸுக்காக நிற்பாங்க, அவர்கள் நிழல நிக்கட்டும், அதான் நிழல் கொடைங்கிறோம். கொடை எதுக்கு பிடிச்சிட்டு போறோம்? வெயில் காலத்துல சில பேர் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வெயில் படக்கூடாதுன்னு கொடை பிடிச்சிட்டு போறவங்க இருக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிழல் கொடை உலகத்துல தேவைப்படுது. தனிநபராக போகிற பொழுது கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த மறுமையுடைய நாளில் அந்த சூரிய வெப்பத்தை இப்பவே தாங்க முடியலையே, நிழல் கொடை தேவைப்படுது, நிழலான இடங்கள் தேவைப்படுகிறது, கொடை தேவைப்படுகிறது. அப்ப அந்த மறுமை நாளில் அந்த வெயில இருந்து தப்பித்து நிழலை தேடி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக தேவைப்படும், இருக்கும் மனுஷனுக்கு. அந்த மாதிரியான நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 பேருக்கு தன்னுடைய அந்த சிம்மாசனத்திற்கு கீழே நிழலை கொடுப்பான். அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி வஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி. யார் அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து விட்டார்களோ அவர்களுக்கு அர்ஷினுடைய நிழலில் ஒரு சாரார், அர்ஷினுடைய நிழலில் நிழல் வழங்கப்படக்கூடிய 7 சாரார்களில் அவர்களும் ஒரு சாரார். அப்ப இதுவெல்லாம் எதை குறிக்கிறது? நாம் ஒருவரை விரும்புகிறோம் என்றால், நேசிக்கிறோம் என்றால், எந்த ஆதாயமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம். இது சகோதரத்துவத்தை வலுப்படுத்தும். எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது பாருங்க. ஒரே ஒரு நேசம்னு நம்ம பேசுறோம், அல்லாஹ்வுக்காக விரும்புறதுன்னு பேசுறோம். அதுல கணவன் மனைவியில இருந்து, அண்டை வீட்டாரில இருந்து, அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய செலவுகளில இருந்து, கடைசியில சகோதரத்துவம் வரைக்கும் நாம் அதில இருந்து பயனடைகிறோம். நீங்க அல்லாஹ்வுக்காக நேசிங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்வே நிவர்த்தி பண்ணி கொடுப்பான், நிறைவேற்றி தருவான். நம்ம எதிர்பார்ப்போடு பழகிறோம், எதிர்பார்ப்பு பழகியது கிடைக்கல, நாம் மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு தான் நாம் திரும்புவோம். இதுவே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம், அல்லாஹ்வுக்காக பழகிறேன், உன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நேசிச்சேன், நீ அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில இல்லை,
உன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுக்கிறேன். அடுத்த விஷயம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபுகலல் இல்லா, யார் அல்லாஹ்விற்காகவே கோபித்துக் கொள்கிறார்களோ. நான் முதல் சொன்ன எல்லா விஷயங்களும் இதிலேயே வந்துடும். மனைவியிடத்துல கோபித்துக் கொள்வதாக இருக்கட்டும், பிள்ளைகளிடத்திலே கோபித்துக் கொள்வதாக இருக்கட்டும், பெற்றோர்களிடத்திலே கோபித்துக் கொள்வதாக இருக்கட்டும், உறவினர்களிடத்துல, நண்பர்களிடத்துல, அண்டை வீட்டாரிடத்துல, நெருங்கிய சொந்தத்திடத்துல, தூரத்து சொந்தக்காரர்களிடத்துல வெறுக்கக்கூடியதாக இருக்கட்டும், கோபப்படுவதாக இருக்கட்டும், முதல்ல நான் சொன்ன எல்லாமே அப்படியே நேர் எதிர்ப்பதும். இது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் இல்லாமல் ஒரு ஹராமானதையோ ஒரு தவறான இது நடக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்காக நம்ம வெறுக்கணும். அது மனைவியிலே தொடங்கி உறவினர்கள் வரை இதுதான் நிலைமை. அப்படி வெறுப்பாரையானால் அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மன் அஅத்தால் இல்லா, யார் அல்லாஹ்வுக்காக தருகிறாரோ அதுவும் அதேதான். அதுவும் அதே விஷயங்களிலே நமக்கு கொண்டு வந்து சேர்ந்து, அல்லாஹ்வுக்காக நம்முடைய நண்பருக்கு உதவுறோம், அல்லாஹ்வுக்காக நம்முடைய மனைவிக்கு நம்முடைய ஒரு கவலை உணவு கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறோம், எல்லாம் தர்மம். இன்னும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யார் தன்னுடைய நண்பர்களுக்காக செலவு செய்கிறார்களோ, ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்காக செலவு செய்யக்கூடியதும் தர்மம் என்று இஸ்லாம் சொல்கிறது. வேறு எந்த மதமுமே இப்படி சொன்னதில்லை உலகத்தில். இஸ்லாம் அப்படியாக வழிகாட்டலை நமக்கு சொல்கிறது. இந்த 4 விஷயங்களை பொறுத்தளவிற்கு அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வெறுப்பது, அல்லாஹ்வுக்காக கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக தடுப்பது, இது எல்லாமே நான் முதல் சொன்ன எல்லா விஷயங்களோடும் தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்று அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக பிரிந்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுத்து நம்முடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்தக்கூடியவர்களிலே ஒருவராக இறைவன் என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என துவா செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் கான நபிய்யுல்லாஹி வ அலா ஆலிஹி ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேல் சொன்ன 4 விஷயங்கள் ஒரு ஹதீஸ்ல இடம்பெற்றிருந்தது. அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக பிரிந்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுத்து ஈமானை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நபிவர்கள் சொன்னதாக வேறு சில ஹதீசுகளோடு குர்ஆன் வசனங்களோடு ஒரு விஷயம் மற்றொரு விஷயத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை உண்மையாகவே செய்ய கரெக்டா அந்த முறைப்படி செய்ய வேண்டிய அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஹக்கத்து காத்திகி, அல்லாஹ்வை பயப்படுகிற முறைப்படி பயப்படுகிறவன். ஒரு விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையின் அடிப்படையில் நாம் செய்யும் பொழுது அது நம்மை நேரான வழிக்கு இட்டு செல்லும். அதை தொடர்ந்து சொன்னேன், ஒரு நன்மையா ஒருத்தரை நேசிக்கிறோம், நேசிக்கும் பொழுது அவங்களுக்கு உபகாரம் செய்யணும், அவங்களுக்கு செலவு செய்யணும், அவங்களுக்கு அது கொடுக்கறதுல வருது, தடுக்கிறதுல வருது, ஒரு விஷயம் மற்றொரு விஷயத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். மேல் சொன்ன 4 விஷயங்களும் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்காக தடுக்கிறது, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்காக கோபிக்கிறது. இந்த எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக இன்னொரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால் அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்பதை எக்காலத்திலும் நாம் மறக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுக்காகத்தான் நான் கொடுத்தேன், இந்த எதிர்பார்ப்பு இல்லை. அல்லாஹ்வுக்காகத்தான் நான் தடுத்தேன், இந்த எனக்கு அது வராட்டியும் பரவாயில்ல. இப்படி அல்லாஹ்வுக்காக என்கிற இந்த விஷயம் இருக்கு பாருங்க, இது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் அல்லாஹ்வுக்காக இல்லாது போனால் நிலைமை என்ன? அல்லாஹ்வுக்காக சொல்ல அழுத்தி அந்த வசன ஹதீஸ்ல சொல்றான். ஒரு மனிதர் நேசிப்பதோ வெறுப்பதோ கொடுப்பதோ தடுப்பதோ அல்லாஹ்வுக்காக இல்லாமல் போனால் எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு பாவத்தை சம்பாதிக்க நேரிடும் என்றால் 2 விஷயம் இருக்குது. அதுலயே அல்லாஹ்வுக்காக இல்லை என்றால் அதற்கு கூலி வராது.
முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுக்காக இல்லாமல் ஒரு பெருமைக்காக பிறருக்காக பிறர் பாரு இவங்க எவ்வளவு அந்யூன்யமா இருக்கிறாங்க பாரு, இவர் எவ்வளவு கொடுக்கிறாரு பாரு என்கிற ஒரு எண்ணம், பிறர் நம்மை மெச்ச வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இதற்கு உள்ளே வறுமையானால் நேசிக்கிறது, வெறுக்கிறது, கொடுக்கிறது, தடுக்கிறது எல்லாம் அடிபட்டு போயிடும். இதற்கெல்லாம் அடிப்படை என்னங்க? அல்லாஹ்வுக்காக நாம் கொடுத்ததுல எந்த கலப்புமே இருக்கக்கூடாது. பிறர் பார்த்து மெச்ச வேண்டும், அது நமக்கு தேவையில்லை. அவங்க ஊர்ல பேசினா பேசிட்டு போட்டோம். இவ்வளவு பெரிய விஷயத்தை இவர்களுக்காக இவர் செய்கிறாரே, ஒரு நண்பருக்காக இன்னொரு நண்பர் செய்கிறாரு, ஒரு உறவினருக்காக இன்னொரு உறவினர் செய்கிறாரு என்ற ஊர்ல என்ன வேணா நம்மை பெருமையாக பேசட்டும், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்து விடுமையானால் எல்லாம் பாழாயிடும். நபிகள் நாயகம் சொன்ன செய்தி உங்களுடைய நினைவுக்கு இருக்கும். 3 சாரார் வருவாங்க. போரில வீர தீரமாக போரிட்ட ஒருவர் வருவார். பொருளாதாரங்களை, தான தர்மங்களை அதிகம் கொடுத்த ஒருவர் மறுமையில வருவார். கல்வி அறிவு அதிகம் படைத்த ஒருவர் மறுமையில வருவார். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விற்காக என்று செய்திருந்தால் அல்லாஹ் அடுத்த கட்டத்திற்கு அவர்களுக்கு சொர்க்கத்தை தந்திருப்பான். ஆனால் அவர்கள் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய வீரனை, இவர் ரொம்ப பெரிய வீரர் என்று மெச்ச வேண்டும் என்று நினைத்து அவர் போரில சண்டையிட்டு இருக்கிறார். அதனால் முகக்குப்பர் நரகிலே தூக்கி எறியப்பட்டார். செல்வதன் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தார், கொடுத்து அல்லாஹ்வுக்காக கொடுத்த என்று அவர் நிறுத்தி கொண்டிருப்பாரே, ஆனால் முழுமையாக கூலி வாங்கப்பட்டிருக்கும். ஊரிலே ஒரு மிகப்பெரிய தனவந்தர், இவரை போன்று வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இல்லை என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததால் அவரும் முகக்குப்பர நரகிலே வீசப்பட்டார். அதே போன்று கல்வி அறிவுடையவர், கல்வி அறிவு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அதை கொண்டு உங்களுக்கு அதை நான் வெளிப்படுத்த வேண்டும், அதை விளக்கி சொல்ல வேண்டும். நான் அறிந்த விஷயத்தை மறைக்க கூடாத, ஹராம் இஸ்லாமிய அடிப்படையில். அது உங்களுக்கு நான் சொல்லணும். இதை சொல்வது என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு தான் நான் சொல்லணுமே தவிர, என்னை ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் என்றோ, இவர் பேசினால் அருமையாக இருக்கும் என்றோ ஒருவர் உள்ளத்தில் இருக்கும் என்றால் அதுவும் வீணாகிவிடும். முகக்குப்பர நரையில இழுத்து வீசப்பட்டார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் எந்த காரியத்தை செய்தாலும், குறிப்பிட்டு ஜும்மாவில் இன்றைக்கு சொல்லப்பட்ட விஷயம், நேசிப்பது, வெறுப்பது, கொடுப்பது, தடுப்பது எல்லாம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.